எல்லாருக்கும் வணக்கம். நான் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 2A எக்ஸாமில் பாஸ் பண்ணி சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் எடுத்திருந்தேன். இதோட ஜாப் நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளரிக்கல் ஒர்க்கு தான். சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், இல்லை குரூப் 4 வந்த ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒர்க்கில் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆளாளுக்கு வந்து எல்லாருமே தனித்தனியாக வந்து சீட்டு தான் பார்ப்பாங்க. அதில் கிளரிக்கல் ஒர்க் நார்மலாக நம்ம ஃபைல் மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் இருக்கும். அப் டு டிடி கேடட் போகிற வரைக்கும், டெப்டி தாசில்தார் கேடட் போகிற வரைக்குமே வந்து நார்மலாக நம்ம வந்து கிளரிக்கல் ஒர்க்காக தான் இருக்கும். ட்ரைனிங் வந்து என்னென்ன ட்ரைனிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பவானி சாகர் ட்ரைனிங் வந்து முடிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பேசிக் ட்ரைனிங்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்டை உள்ளே போன உடனே நமக்கு ஒரு மாதம் ட்ரைனிங் இருக்கும். ஆர்ஐ கூட, அதுக்கப்புறம் விஏஓ கூட, அதுக்கப்புறம் கலெக்ட்ரேட்லன்னு சொல்லி நமக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். அது முடிச்சிட்டோம் அப்படின்னா பவானி சாகர் ட்ரைனிங், அதுக்கப்புறம் வந்து ஒரத்தநாடில் வந்து சர்வே ட்ரைனிங் வந்து முடிக்கிற மாதிரி நமக்கு வந்து இருக்கும். அந்த ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து ஒரு 11 டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்குது. இந்த 11 டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் 2 ட்ரைனிங், இந்த ட்ரைனிங் ஃபுல்லாக நம்ம முடிச்சிருந்தா மட்டும்தான் ஃபிர்கா ஆர்ஐ பீரியட் வரும். இந்த 3 எல்லாமே முடிச்சிருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து டெப்டி தாசில்தாருக்கு வந்து எலிஜிபிள் ஆகும். சேலரி வந்து லெவல் 10ல் தான் வருது. பேசிக் பே வந்து 20,600 தான் இருக்கும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு சேலரி ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஏன்னா பேசிக் பே கம்மி, ஒர்க் அதிகமாக இருக்கும். போஸ்ட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிக் வந்து நேட்டிவில் வாங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. நேட்டிவில் நமக்கு கிடச்சா எடுத்துக்கலாம். நம்ம கவுன்சிலிங் அப்போ நம்ம தான் டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஓன் டிஸ்ட்ரிக் எடுக்கிறனால எடுத்துக்கலாம். நம்ம தாசில்தார் கேடட் வரைக்குமே வந்து நம்ம எந்த டிஸ்ட்ரிக் எடுக்கிறோமோ அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இருப்போம். எப்போ நமக்கு வந்து ஒன்ஸு டெப்டி கலெக்டர் ப்ரொமோஷன் வருதோ அப்போ தான் வந்து நம்ம டிஸ்ட்ரிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது வரைக்கும் வந்து 20 வருஷமோ அந்த பீரியட் வரைக்குமே நம்ம வந்து ஒரே டிஸ்ட்ரிக்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு தாலுக்குலேருந்து இன்னொரு தாலுக்கு, கலெக்ட்ரேட்டுக்கு இந்த மாதிரி வித்தின் டிஸ்ட்ரிக் மட்டும்தான் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். பெருசாக வந்து அதர் டிஸ்ட்ரிக் ட்ரான்ஸ்ஃபரே எதுவுமே இருக்காது. நம்ம வந்து ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறனா வாங்கிக்கலாம், மியூச்சுவல் வாங்குறனா வாங்கிக்கலாம். இது எல்லாமே வந்து ஒன்லி ஒன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து வாங்கிக்க முடியும். அதையும் அதுக்கு மேலே வந்து வாங்க முடியாது. வித்தின் டிஸ்ட்ரிக் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு இருக்கலாம். அந்த மாதிரி வந்து டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ப்ரொமோஷன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொமோஷனுக்கு வந்து அடுத்து டெப்டி தாசில்தார் தான். டெப்டி தாசில்தாருக்கு திருப்பூரை பொறுத்தளவுக்கு இப்போ 10 to 12 வருஷம் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரொமோஷனுக்கு வந்து நம்ம வந்து பவானி சாகர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், ஒரத்தநாடு ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், 11 டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ப்ரொமோஷன் வரும். என்ன தான் நம்ம 5 வருஷத்துலேயே வந்து டெப்டி தாசில்தாருக்கு எலிஜிபிளாக இருந்தாலும் முன்னாடி மாதிரி கிடையாது இப்போல்லாம். இப்போ வந்து 10 to 12 வருஷம் வந்து கம்பல்சரி ஆயிடுது. எந்த டிஸ்ட்ரிக் நம்ம எடுத்தாலுமே ஃபாஸ்ட்டாக வர்றதெல்லாம் இல்லை, ரொம்ப லேட் தான் ஆகுது ப்ரொமோஷனில். அதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் வந்து டெப்டி தாசில்தார்லேருந்து அப் டு 6 to 7 இயர்ஸ் அந்த மாதிரி போனோன்னா தாசில்தார் வரும். அதுக்கப்புறம் 6 to 7 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து டெப்டி கலெக்டர் வந்து ப்ரொமோஷன் வந்து வரும். எல்லாருமே கேட்குற கேள்வி, ரெவன்யூ எடுத்துகிட்டு படிக்கலாமா? ரெவன்யூ எடுத்துகிட்டு படிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைமிங் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். காலைல ஆஃபீஸ் 10 மணிக்கு போயாகணும். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு படிக்கிறவங்க படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் டைம் வந்து ஒர்க் டைமில் வந்து இந்த 5:45க்கே நம்ம ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகலாம். அந்த டைமிங் வந்து ரெவன்யூவில் இருக்காது. 8 மணி ஆகலாம், 9 மணி ஆகலாம், 10, 12 மணி வரைக்கும் கூட ஒர்க் பண்ணுற சிச்சுவேஷன்ஸ் மேபி வரலாம். மேக்ஸிமம் சாட்டர்டே வந்து லீவ் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. சாட்டர்டே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில சாட்டர்டே வந்து லீவு கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில டைமில் வந்து சண்டேவும் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான டிபார்ட்மெண்ட்டு தான் அது. ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது. ரெவன்யூவில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும், எப்போயுமே எங்கேஜாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் ரெவன்யூ பொறுத்தளவுக்கு. ஸோ நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சா ரெவன்யூவை பொறுத்தளவுக்கு லாஸ் ஆஃப் பே வாங்கிட்டு தான் படிக்க முடியும். அது ஒரு சில தாசில்தார்ஸ் வந்து நம்ம அந்த ஆஃபீஸ் ஹெட் வந்து தாசில்தார் நமக்கு வந்து லாஸ் ஆஃப் பே தரலாம், தராமல் போகலாம். அதெல்லாம் தாண்டி நம்ம லாஸ் ஆஃப் பே போட்டு டிஆர்ஓட்ட பர்மிஷன் வாங்கி, யார்கிட்டயோ பர்மிஷன் வாங்கி நம்ம லாஸ் ஆஃப் பே போட்டால் மட்டும்தான் ரெவன்யூவில் படிக்க முடியும். இல்லை நம்ம வந்து ஒரு நாளைக்கு என்னால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்கி படிக்க முடியும், அது எனக்கு போதும்னு நினைக்கிறவங்க குவாலிட்டி டைம் யூஸ் பண்ணி படிக்கிறவங்க படிச்சுக்கலாம். ஆனாலுமே லாஸ் ஆஃப் பே போகிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய வரும், ப்ரெஷர் இருக்கும். அதனால் உமன்ஸ் நிறைய பேர் எடுக்கலாம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், டைமிங்லாம் பார்க்காம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உமன்ஸாக இருந்தாலுமே. ஒரு சில உமன்ஸ் வந்து ஒரு 6 மணி அந்த 6:30 அந்த மாதிரி டைமில் கிளம்பிடுவாங்க. ஆனால் ஒர்க் இருக்குங்கிறப்ப அவங்களும் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சாட்டர்டே சண்டே வர்ற மாதிரி இருக்கும், பப்ளிக் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உமன்ஸ் நிறைய பேர் எடுக்கலாம். அந்த டைமிங் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், மற்றபடி உமன்ஸ் எடுக்கலாம்.
அடுத்து யார் எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு வந்து நான் திருப்பி படிக்கலை பெருசா, எனக்கு போதும் இதில் வர ப்ரொமோஷன்ஸே போதும். இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான போஸ்ட்டாக இருக்கும். ஆர்ஐங்கும்போது வெளியே வந்து சொசைட்டியில் வந்து மரியாதை இருக்கும். நான் இதுக்கு மேலே படிக்கலை, நான் இதோட செட்டில் ஆக போகிறேங்கிற நினைக்கிறவங்க வந்து ரெவன்யூ எடுக்கலாம். கண்டினியூவாக நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க ஒரு பெஸ்ட்டு பேக்கப்பாக வேணால் ரெவன்யூ வச்சுக்கலாமே தவிர, இதில் இருந்துக்கிட்டே நம்ம படித்து மேலே அடுத்த போஸ்ட்டு குரூப் 1க்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முடியவே முடியாதுன்னு கிடையாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கான டைமை வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து தராது நம்ம படிக்கிறதுக்கு. ஏன்னா ஒர்க் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கிறனால. மற்றபடி படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னொன்று இருக்குது, காலைல 10 மணிக்கு வரணும், 5:45க்கே நான் ஆஃபீஸை முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த டிபார்ட்மெண்ட் செட்டே ஆகாது. 10 மணிக்கு வரணும், ஈவினிங் வந்து 8 மணி, 9 மணி, 10 மணி, 12 மணி எந்த டைமாக இருந்தாலும் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து எடுக்கலாம். ப்ரொமோஷன்ஸே வந்து முன்னாடி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, 5 வருஷத்தில் டெப்டி தாசில்தார் வந்துடும், தாசில்தார் டக்குன்னு வந்துடும், கன்ஃபர்ட் ஐஏஎஸ் வந்துடும் அப்படிலாம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. டெப்டி தாசில்தார் ப்ரொமோஷனுக்கு திருப்பூர் கிட்டத்தட்ட ரொம்ப இதாக இல்லாட்டியுமே கொஞ்சம் புதுசாக உருவான டிஸ்ட்ரிக்ட் தான். அங்கேயே வந்து குறைஞ்சது 10 to 12 வருஷம் வந்து டெப்டி தாசில்தார் ப்ரொமோஷனுக்கே வந்துடும். ஸோ ப்ரொமோஷன்ஸை மட்டும் நம்பி இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க வேண்டாம். ஆனால் வந்து டெப்டி கலெக்டர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்துடும். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் எல்லாத்துக்குமே. உடனுக்குடனே ப்ரொமோஷன்ஸ் இருக்காது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. நான் எடுத்தப்போ வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, 5 வருஷத்துலேயே டெப்டி தாசில்தார் வந்துடும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஹார்ட் ட்ரூத் என்னென்னா, வாய்ப்பு கிடையாது. அடுத்த ப்ரொமோஷனுக்கு 10 to 12 வருஷம் கண்டிப்பாக ஆயிரும். ஃபைல் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், பப்ளிக் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், தாலுக்கில் நம்ம ஒர்க் பண்ணுற வரைக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பப்ளிக் மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம கலெக்ட்ரேட் போயிட்டோன்னா கொஞ்சம் பப்ளிக் மெயின்டைன் பண்ணுறது கம்மியாக இருக்கும். ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, தாலுக்கா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, பப்ளிக் நம்ம ஹேண்டில் பண்ணியே ஆகணும். அதுக்கு நடுவில் வந்து நம்ம ஆஃபீஸில் இருந்துட்டு இப்போ குரூப் 2A வர்றாங்க அப்படின்னா ஒரு 3 to 4 வருஷத்தில் வந்து அவங்க ஃபிர்கா ஆர்ஐபின்னு சொல்லி ஃபீல்டு ஆர்ஐயாக போவாங்க, ஃபீல்டுக்கு போவாங்க. போயிட்டு அங்கே ஒரு 2 வருஷம் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான். இந்த ஃபிர்கா ஆர்ஐ போகிற அந்த 2 வருஷம் முடிச்சிருந்தால் தான் டெப்டி தாசில்தார் ப்ரொமோஷனுக்கு வந்து போக முடியும். அந்த ஃபிர்கா ஆர்ஐபீடு வந்து 2 வருஷம் வெளியே இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபீல்டு ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். விஏஓக்கு நமக்கு கீழே ஒரு 5 விஏஓ 6 விஏஓ அந்த மாதிரி விஏஓஸ் இருப்பாங்க. மேக்ஸிமம் 10 கூட போகலாம். அவங்கள ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எது பண்ணாலுமே அவங்க கூட சேர்ந்து அலைன் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்கள்ட்டேருந்து ரிப்போர்ட் ஆர்ஐக்கு வரும். ஆர்ஐட்டேருந்து தான் விஏஓ டு ஆர்ஐ, ஆர்ஐ டு ஆஃபீஸ்க்கு தான் வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் வரும். அந்த 2 வருஷ பீரியட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 24/7 ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை முடித்ததுக்கப்புறம் திருப்பி ஆஃபீஸ்க்கே வந்துடுவோம். திருப்பி ஆஃபீஸில் வந்து நம்ம நார்மல் வந்து சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த மாதிரி தான் இதோட ப்ரொமோஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக வந்து நினச்சிக்க முடியாது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து உடனே ப்ரொமோஷன் வந்துடும், கொஞ்சம் நார்மலாக ஒர்க் பண்ணலான்னு. இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஒர்க் அதிகமாக இருக்கும். ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கான டைமிங் வந்து தரமாட்டாங்க. இதெல்லாம் ஓகே, நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எடுக்கலாம். பாசிட்டிவ் சைட்ஸ் இல்லையான்னு கேட்டால் பாசிட்டிவ் சைட்ஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் எங்கே போனாலுமே வந்து ரெவன்யூவில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். போலீஸ் ஸ்டேயாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து மரியாதை வந்து கம்பல்சரி கிடைக்கும். ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, உங்கள் ரிலேட்டிவ்வை சொல்கிறதுக்கு சொசைட்டியில் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் சேலரி அதிகமாக இருந்தாலுமே இந்த டிபார்ட்மெண்ட்டில் சேலரி கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஒரு ஆர்ஐயாக இருக்கேன், ஒரு நான் டெப்டி தாசில்தாராக இருக்கேன், அடுத்த ப்ரொமோஷன் தாசில்தாராக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சொசைட்டியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கும். இன்னொன்று, எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாக வந்து நீங்கள் போக முடியாது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் டெப்டி தாசில்தார் ஆகிட்டாலே மேஜிஸ்ட்ரியல் அந்த ஒரு கேடருக்கு வந்து வந்துடுவீங்க. தாசில்தார் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாலுக் மேஜிஸ்ட்ரேட்டாக வந்து தாலுக் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாக இருப்பீங்க. அதுக்கு மேலே டெப்டி கலெக்டராக போனாலுமே அது மேஜிஸ்ட்ரேட் கேடரில் வரும். இன்னொன்று, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் லேண்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு கிடையாது, நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் தாலுக் சப்ளை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ட்ரிபிள்எஸ் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் பார்க்குறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஹைவேஸில் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். ஒரு தாசில்தார் கேடருக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் தாசில்தாராக இருக்க முடியும். நிறைய வேரியேஷன் செக்டார்ஸில் வந்து நீங்கள் தாசில்தாராக இருக்க முடியும். அதுக்கப்புறம் தாசில்தாருக்கு மேலே டெப்டி கலெக்டராக போகிறீங்கனாலுமே வேரியஸ் டிபார்ட்மெண்ட் வேரியஸ் செக்டாரில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் தான் ரெவன்யூவோட ப்ரோஸ் வந்து நிறைய இருக்குது. என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கிது, எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ, எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் எல்லாமே கிடைக்குதோ, அதுக்கேற்ற ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கேற்ற ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கேற்ற ஒர்க்கு வந்து இங்கே இருக்கும்.
அவ்வளோதான். சேலரி வந்து இப்போ தான் கம்மியாக இருக்கும். டெப்டி தாசில்தார் கேடகரிக்கு போயிட்டோம்னா லெவல் 18 பே கிடைக்கும். ஸோ அந்த 10 வருஷம் நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சேலரி நல்லாவே இருக்கும். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் டு ஆல்.